வணக்கம். தொடர்ந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆமா தம்பி, இப்ப தமிழகத்துல வட்டாட்சியர் அலுவலகங்கள்ல ரைடு போயிட்டு இருக்கு. இத பத்தி செய்தி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேனே. அதான் கிட்டத்தட்ட நம்ம தமிழக முதல்வர் கரூர்ல பேசும்போது என்ன சொன்னாரு? ஊழல் கொடுப்பதும் இல்லை, வாங்குவதும் இல்லை. ஆமா. சுத்தமா இது பண்ணியிருக்காங்க. அரசாங்க அலுவலகங்கள்ல மக்கள் வேலை நல்லபடியா போயிட்டு இருக்கு. வேகமா நடந்துட்டு இருக்கு. மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதிவை அங்க பேசியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியா தான் இப்ப இந்த வட்டாட்சியர் அலுவலகங்கள ரைடு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ஊரையும் விட்டு வைக்கிற எல்லா ஊர்களையும் நடந்து கிட்டத்தட்ட அதிரடி ரைடு நடத்திருக்காங்க. 83 லட்சம் ரூபாய் இன்னைக்கு கணக்குல வராத பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு. என்னென்ன சொல்றீங்க? 83 லட்சமா? அவ்வளோ பணம் பறிமுதல் பண்ணிருக்காங்களா? இது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸா இருக்கு. ஆமா, நம்ம தமிழக முதல்வர் இப்ப லஞ்சத்துக்கு எதிராக ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா. இப்போ இப்போ இந்த வட்டாட்சியர் சொல்லியிருக்காங்க இல்லையா, 83 லட்சம் ரூபாய் இன்னைக்கு பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதுல கணக்குல வர்றது கணக்குல வராததுன்னு இனிமேதான் பிரிச்சு பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு. அது காலையில ஒரு தகவல் என்னன்னா, ஒரு 90,000 வட்டாட்சியர் அலுவலகத்துல ஜிபே மூலியமா ஏதாவது பணம் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. பறிமுதல் இல்லை, பரிவர்த்தனை நடந்திருக்கு, டிரான்சாக்சன் நடந்திருக்கு ஜிபே. அந்த டிரான்சாக்சன் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நகை அடகு வச்சு இந்த அமௌண்ட் நான் ஜிபேல டிரான்சாக்சன் பண்ணேன், அந்தக்கான அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டாட்சியர் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. கூடுதல் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றாங்க. இதன் விளைவா என்னன்னா, இப்ப இந்த அதிரடி ரைடு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குல்ல, இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தம்பி, நம்ம ஆம்னி பஸ்லாம் சென்னையில இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும். சென்னையில இருந்து வெளியூர் வரவங்களுக்கு நல்லா தெரியும். ஃபெஸ்டிவல் டைம்ஸ் நம்ம ஆமா, ஃபெஸ்டிவல் டயத்துல நம்ம ஊருக்கு போவோம் வருவோம். அப்படி இருக்கிற சூழ்நிலை ஆமனுடைய பஸ் ரேட்டு என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆரம்பத்துலேருந்து ஃபெஸ்டிவல் டயத்துல ஒரு ஏற்றுவாங்க. அப்படி இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இனிமே இந்த வருடத்திலிருந்து அரசாங்க பேருந்துல என்ன விலை நிர்ணயம் செய்யறாங்களோ அதே விலைக்கு நாங்க தனியார் பேருந்து இயக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. முதல்வருக்கு இதை தொடர்ந்து கோரிக்கை விட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா, தனியார் பேருந்துகள் உரிமம் ஆவாங்க, பர்மிட். இந்த ரூட்டு நான் இது பண்ணணும் அப்படின்னா பல லட்சங்கள் இதா கொடுத்துருக்காங்க, லஞ்சமா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆட்சி வந்ததுலேருந்து அந்த லஞ்ச பணம் கொடுக்கறது இல்லை, நான் கொடுக்கல, யாரும் வாங்கல, யாரும் கேட்கல, நாங்களும் கொடுக்கல. அதனால பல லட்சங்கள் கொடுக்கறது மூலியமா எங்களுக்கு இந்த வருவாய் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. வருவாய் இழப்பு இப்போ லட்சக்கணக்கில் கொடுத்ததுனாலதான் நம்மள்ட்ட பணம் நிறைய வாங்குறாங்க. அது இல்லாததுனால நாங்க தமிழக அரசுக்கு கோரிக்கையை வைக்கிறோம். நாங்களும் தமிழக அரசாங்க பேருந்துகள் என்ன கட்டணம் வசூலிக்கிறாங்களோ அதையும் நாங்க வசூலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்மை செய்தியை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேண்ணே. இப்ப நீங்க சொன்ன மாதிரின்னா இந்த வட்டாட்சியர் அலுவலகத்துல இந்த ஆய்வு பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, அது தொடர்ந்து இப்ப இந்த பஸ் இந்த மாதிரி நம்ம தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இதுலலாம் நம்ம ஹை ரேட்டுக்கு விற்க மாட்டோம்னு சொல்றது ஒரு புதுமையான விஷயமா இருக்கு. வேற எந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்லி நம்ம கேட்டதில்லை. ஒரு துறையிலையும் ஒரு முன்னேற்றம் நடக்கிறது நல்லதுதானே. அமைச்சரவை கூட்டம் தமிழக முதல்வர் தலைமையில் நடந்திருக்கு. ஆக்சுவலா ஓவராலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் மாதிரி எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, மினிஸ்டரு எல்லாருமே சுற்றி இருந்தாங்க. அவங்களோட ஒரு டிஸ்கஷன், ஒரு மீட்டிங் போச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு முதலமைச்சர் பக்கத்துல அந்த ஆஃபீஸர்லாம் இருப்பாங்களே, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அவங்கெல்லாம் கொஞ்ச நேரம் வெளியில போக சொல்லிட்டு விஜய், தமிழக முதல்வர் விஜய், அப்புறம் அவரோட
கட்சியில உள்ள முக்கிய அமைச்சர்களோட ஒரு ஒன் ஆன் ஒன் டிஸ்கஷன் நடந்துச்சாம். இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ நெருக்கமான ஆளா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு துறையில ஏதோ ஒரு ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து இந்த தயவு ஜாட்சியெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அவங்க கிட்டே டைரக்டா சொல்லியிருக்காருன்னு செய்திகள்லாம் வந்துச்சுங்க. அதே அது மாதிரி மட்டும். ம். சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதானே இப்போ நம்ம இந்த ஒரு சில இந்த ரீல்ஸ்லாம் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர்ஸ் வந்து சிஎம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ம். விஷயமா பார்க்கப்படுது. விஜய் அவர்கள் ரொம்ப கடுமையாவே வந்து பேசியிருக்காரு. பேசியிருக்காருன்னு தகவல் வருது. என்னன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட துறை என்னவோ அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணி போனா போதும். ம், தேவையில்லாத ம், அடுத்த டிபார்ட்மெண்ட்ல போய் மூக்க நுழைக்காதீங்க ம், ம். அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி வன்மையா சொல்லியிருக்காரு. கண்டிச்சும் பேசியிருக்காரு. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இவங்க ஸ்கூலுக்கு போனாங்கல்ல, கீர்த்தனா. கீர்த்தனா அவங்களால வந்த ஒரு விளைவு கூட சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பா. அவங்களுக்கும் ஆமா. அந்த துறைக்கும் சம்மந்தம் கிடையாது. ம், ம், ம். அவங்க எம்எல்ஏ அப்படிங்கிற போர்வையில வந்து எல்லா இதுக்கும் போகணுங்கிறது அவசியமும் கிடையாது. ஆமாங்க. கண்டிப்பா. இந்த மாதிரி தேவையில்லாம போயிட்டு மூக்க நுழைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க வேலை என்னமோ பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் வந்து பேசியிருக்காரு சொல்லியிருக்காரு. தமிழக முதல்வர். இங்க நம்ம முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் லண்டன்ல அவருடைய பேரன் இன்பநிதி அவர்கள், உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி அவர்கள் வந்து பட்டம் வாங்கியிருக்காரு. ஆமாங்க. அது வந்து சோசியல் மீடியால பயங்கர பரபரப்பு வந்து பேசப்பட்டு. அதோட தொடர்ச்சியா ஒரு விஷயம் என்னன்னானே, அவர் படிச்ச யுனிவர்சிட்டிலேருந்து வெளியில வரவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து 94% வந்து வெளியில வந்து வேலை வாய்ப்பு உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. யாரு நம்ம இன்பநிதி படிச்ச காலேஜ்லீங்களா? அவர் படிச்ச யூனிவர்சிட்டில. ஆமா. ஓ, இப்போ லண்டன்லயே அவர் செட்டில் ஆயிடுவாரா? அப்படி தமிழகம் வருவாரா? தமிழகம் வருவாருன்னு தான் நினைக்கிறேனே. லண்டன்ல அவருக்கு வேலை இல்ல. பரவாயில்ல. அது வரைக்கும் நம்ம வந்து வாழ்த்து தெரிவிக்கலாம். பட்டம் வாங்கியிருக்காப்புல லண்டன்ல போயிட்டு. அப்புறம் நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கூட்டம் ஜூம் மீட்டிங் போட்டிருந்தாரு. அவங்க கட்சி சார்பில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. லண்டன்ல இருந்து இருந்தவாறு வந்து நம்ம முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் ம். அவர்கள் வந்து அதை இது பேசியிருக்காங்க. பண்ணாங்க, பேசியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க என்னென்ன பேசணும், என்னென்ன முக்கிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. ம். அதுக்கப்புறம் வந்து அதுதானே. மத்தபடி பெருசா என்னென்ன டிஸ்கஸ் அதான் பண்ணாங்க. அது தொடர்பா வந்து ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. என்னன்னா, முன்னாள் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி பிரமாணம் ஏற்றார் இல்லையா? ஏற்று ஆமாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலத்திலேயே வந்து அவர் வந்து ரொம்ப ஃபீலிங்கா வந்து ஒரு ஸ்டேஜ்ல பேசினார். அமைச்சர்கள் வந்து நடந்துக்கிறது சரியில்ல. அவங்க ம், ம், பண்றது நம்ம தலையில வந்து விடியுது. ம், தூங்கி ம். எந்திரிச்சா என்ன பிரச்சனை வருமோ, இது வருமோ? இது இப்படியே திக்கு திக்குங்கிற மாரி எனக்கு வந்து இது ஒவ்வொரு நாளும். எல்லாம் மூத்த அமைச்சர்களா வேற ஆயிட்டாங்க. ம், அதனால நம்ம ம், ம். எதுவுமே வந்து இது பண்ண முடியல. ஸோ வந்து பார்த்து நடந்துக்கங்க. ஏன்னா, அதுவரைக்கும் வந்து தமிழகத்துல என்ன நடக்குங்கிறது அவருக்கு போய் சேர்ந்துருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. தமிழகத்துல என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்குங்கிறது போய் சேர்ந்துருக்கு. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப ஸ்டாலின் அந்த நிகழ்வு பேசினார்ல, அந்த ஆமா. நிகழ்வுக்கு அப்புறம் இத தமிழகத்துல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள, செய்திகள, அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. அப்படியே ஒரு அவர் சர்க்கிள்லயே வச்சிருந்திருக்காங்க அவர. அப்படிங்கிற மாரி தகவல் போயிருக்கு. ஆமாண்ணே. கண்டிப்பா. தோல்விக்கான காரணத்த வந்து இந்த மாரி தான் இருக்குங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. திமுக வந்து தோற்றதுக்கான காரணம், தமிழக முதல்வரா இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட நடந்த தமிழகத்துல நடந்த இஷ்யூக்கள கொண்டு போய் சேர்க்கல சரியா. கட்சிக்கு ஆமா. எதிராகவோ, ஆட்சிக்கு எதிராகவோ நடந்த செயல்கள கொண்டு போய் அவருக்கு சேர்க்கல. அதனாலதான் திமுக வந்து இந்த அளவுக்கு வந்து தோத்துருக்காங்க. தோத்துருக்காங்க. தோல்விக்கான ம். காரணம் இதுவாக இருக்கலாம். அந்த விஷயம் அவன் பேசுனதுக்கு அப்புறம் டோட்டலா ஒரு டீம் ஒரு வளையம் போட்டாங்க அவர் ஸ்டாலின். ம். போட்டு எது சொல்லணுமோ அதை சொல்லாம பெரிய பெரிய ஆஹ் பிரச்சனையெல்லாம் வந்து அவர்கிட்ட கொண்டு ஆஹ் போவே இல்லைண்ணே.
என்ன மந்திரிகளே அமைச்சர்களே எப்படின்னா மாதம் மும்மாரி மழை பொழிகிறது, நல்லா செல்வ செழிப்பா இருக்காங்க, மக்கள் நல்லா சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து அவருக்கு பில்டப் பண்ணி போயிருந்திருக்காங்க. ம். நம்ம சவுக்கு சங்கர் இருக்காருல்ல, ஆமாங்க. அவர் ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவரை போய் பார்க்கறதுக்கு. யாரு முதல்வர், முன்னாள் முதல்வராக ஸ்டாலின். இருக்கும்போது வந்து ஆமா ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்ததாகவும், அப்போ ம். அவருக்கு வந்து அதான் அந்த சர்க்கிளை வந்து அவர் பார்த்திருக்காரு. எந்த ஒரு விஷயமும் அவருக்கு தெரியல, இன்னும் குழந்தையாவே ம். இருக்காரு அவர் இத அப்படிங்கிற பத்தி ஒரு மாதிரி. பேட்டியில கூட சொல்லியிருந்தாரு. ஆமா, அவர் பச்சை குழந்தையாவே இருக்காருங்கிற மாதிரி வந்து அவர் செய்திகளை கொண்டு போய் அவருக்கு சேர்க்க முடியல, அவரை அணுக முடியல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ குளத்தூர்ல தோத்ததுக்குமே அதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. ம். ம். எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க அவரை சுத்தி. உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு பேட்டியில எலெக்ஷனுக்கு அப்புறம் சொன்னாரு. இந்த மாரி ம், நம்ம வந்து யார உண்மையிலே எதிர்க்கணுமோ அவங்கள எதிர்க்காம விட்டுட்டோம். ம். ஏடிஎம்கே தான் நமக்கு போட்டின்னு நினைச்சிட்டு டிவிகே வந்து சீரியஸா எடுத்துக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விவகாரத்துல வந்து நம்ம தமிழக முதல்வர் இப்போதைக்கு பொறுப்பேற்றுள்ள ம். திரு ம். விஜய் அவர்கள் அதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. அதனோட விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா, நேற்று வந்து மாணவர் விடுதிக்கு வந்து நேரடியா போய் விசிட். சைதாப்பேட்டையில, சென்னையில. சைதாப்பேட்டையில். ஆமா, ம். நேரடியா போய் ஆய்வு பண்ணிருக்காரு. எந்த அறிவிப்பும் இல்லாம நான் போறேன், எந்த அறிவிப்பும் இல்லையா, நேரா போயிருக்காரு. போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல அங்க விசிட் ஃபுல்லா எல்லாம் சுத்தி பார்த்துட்டு, எல்லா வசதி என்ன ஏது ஏது அஹ் இ- எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. டாய்லெட் கிலெட் எல்லாம் நேரடியா போயிட்டு அங்க உள்ள மாணவர்கள்ட்ட வந்து நேரடியா பேசியிருக்காரு. பசங்க ஆமாங்க. வந்து அள்ளி கொட்டிருக்காங்க, இதான் வாய்ப்புன்னு, இதான் சான்ஸ்ன்னு. அவர் வந்து அவ்வளவு நேரம் வந்து அவங்க பேசுறத பொறுமையா நல்லா கை கட்டிட்டு ரொம்ப நிதானமா கேக்குறாரு. ஆமா. கேட்கிறார். நினைச்சிருந்தா அதெல்லாம் இல்ல, போய் பாடு ஒரு விசிட் பார்த்துட்டு போயிருந்திருக்கோம். அப்படிலாம் இல்ல இல்ல, அவங்க சொல்ல சொல்ல பக்கத்திலேயே வந்து ஒருத்தவங்க எழுதிக்கிறாங்க என்னென்ன பிரச்சனைன்னு. எழுதிக்கிறாங்க. ஆமாங்க. அவரு 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 யாரும் கேட்டா அங்க உள்ள அதிகாரி. ஆ. அவரு ஆ. வந்து அவரு என்ன ஸ்டேஜ் என்னாச்சுன்னா அவர் மறுத்து பேசுறாரு. இல்ல சார், இது சார்னு சொல்ல வர்றாரு. அவர் தரப்ப சொல்ல வர்றாரு. சார் ஒரு நிமிஷம் இருங்க, பசங்க பேசட்டும், ஆ. நீங்க எது குறுக்க பேச வேணாம், நீங்க நோட் பண்ணிட்டு பண்ணுங்க, பசங்க என்ன சொன்னா அதை மட்டும் நோட் பண்ணுங்க போதும். அங்க உள்ள ம். அதிகாரி தான் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ம். வந்து மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி பேச வந்தாரு. யாரு அந்த அதிகாரி. விஜய் வந்து நம்ம நிறுத்திட்டாரு அத. நிறுத்தி அவர் வந்து வீடு காட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ம். பார்த்தேன், பார்த்தேன். நிறுத்தி மாணவர்கள்ட்ட அவ்வளவு நேரம் வந்து இப்படியா இருக்காரு. அந்த பசங்க நல்லா சான்ஸ் கரெக்டா பேசுனாங்க. யூஸ் பண்ணிட்டாங்க சொல்லலாம். கண்டிப்பாங்க. பேசினாங்க. பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த நாளே வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. உடனே ம். அவங்க கேட்ட கோரிக்கைகள் அனைத்தும் வந்து நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு இன்னைக்கு முதல்வர் வந்து அறிவிப்பு விட்டு ம். ம். வேலையை வந்து தொடங்கியிருக்காங்க. சாப்பாடு முக்கியமா வந்து சாப்பாடு வந்து இட்லி, சப்பாத்தி ம். இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் மறுபடியும் வந்து இது போட சொல்லி ஆணை பிறப்பிச்சு இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. அங்க உள்ள ஒரு சூப்பருங்க. ஃபுட்பால் விளையாட்டு கூட வந்து கட்டி அப்படியே வச்சு திறக்காம இருந்தாங்க. அதையும் உடனடியா வந்து திறக்க சொல்லி ம். ஆணையிட்டு ம். இப்ப மாணவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்காங்க. முதல்வர் வந்து மிக அதிரடி நடவடிக்கைன்னு சொல்லலாம் அத. இது வந்து கண்டிப்பாங்க. இது வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வந்து அவர் போனது வந்தது எல்லாம் சூப்பரா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கும் ஆமாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. ஆமாண்ணே. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, யூனிஃபார்ம் பக்காவா போட்டு வரணும், டை கட்டணும், ஷூ கட்டணும், பக்காவா இருக்கணும், அப்படியே கோடெல்லாம் போடுவாங்க. அந்த அந்த ஒரு ப்ளீச்சிங் நாள் பவுடர்லாம் மட்டும் ஆஹ் கிளாஸ்லாம் சுத்தமா வச்சுட்டு. அப்படியே வாங்கி இன்ஸ்பெக்ஷன் வர வரைக்கும் அப்படியே கப் சிப்புன்னு இருப்பாங்க. ம். ஆஹ் அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் இல்லாம, ஆர்ப்பாட்டம் இல்லாம சைலண்டா வந்துட்டு டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படிங்கிற கொள்கையை வந்து நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோங்கிற அந்த அந்த அத வந்து செயல் வடிவமா நேத்து பார்த்தோம் நாம. கண்டிப்பாண்ணே. வந்தாரு, ஆமா. பார்த்தாரு, ஆய்வு நடந்துச்சு. அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை வந்து உடனே அடுத்த நாளே, ரொம்ப நாள்லாம் எடுத்துக்கல, போனாரு பார்த்தாரு, என்னென்ன முடியுமோ டக்குன்னு முடிச்சுட்டு ஆர்டர் போட்டாரு. இன்னைக்கு வேலை சூப்பரா போயிட்டு இருக்கு. மாணவர்கள்லாம் செம ஹாப்பியா இருக்காங்க.